தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தலையம்பாபு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளியினுடைய தாளாளர்கள் முதல்வர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிக்கு அந்த அங்கீகாரம் தராமல் காலதாமதம் படித்தது மாத்திரமல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சங்களை வாங்கி கொண்டு அந்த பள்ளி தாளாளர்களை நாயை விட கேவலமாக அன்றைக்கு திமுக அரசாங்கம் நடத்தியது. இதுநாள் வரைக்கும் அந்த பள்ளிகளுக்கான அது அங்கீகாரத்தை தராமல் காலம் தாழ்த்தியது. ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம், விஜய் சர்க்கார் அமைந்த பிறகு மக்களே சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1800 தனியார் பள்ளிகளுக்கு, சிபிஎஸ்இ மெட்ரிக் பள்ளிகளுக்கு இந்த 2026 மே மாதம் வரைக்கும் 10 பைசா லஞ்சம் வாங்காமல் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் அதை கேள்விப்பட்டவுடனே, இந்த அரசு அறிவிப்பை கேள்விப்பட்டவுடனே, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னதும் கேள்விப்பட்டவுடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளி உரிமையாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க. அப்பா, எமன்ட்டு பெரிய விடுதலை நமக்கு கிடைச்சதுப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவனுக்கு 100 ரூபாய் வீதம், 200 ரூபாய், 300 ரூபாய் என்று லட்சக்கணக்கிலே லஞ்சமாக வாங்கி அங்கீகாரமே கொடுக்காமல் காலம் தாழ்த்தினார்கள். நிரந்தர அங்கீகாரம் தருகிறோம் என்று சொல்லி 23-30 லட்சம் ரூபாய் ஒரு பள்ளிக்கென்று பல கோடி ரூபாய் லஞ்சங்களை வசூல் செய்திருக்கிறார்கள் கடந்த திமுக ஆட்சியில. நம்ப முடிகிறதா? எத்தனை பள்ளி தாளாளர்கள் அலைந்தார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சங்களை கொட்டி கொடுத்து அந்த பணத்தை படிக்கின்ற பிள்ளைகளினுடைய தலையிலே சுமத்தி இருக்கிற அந்த கல்விக்கான கொடுமை கடந்த திமுக ஆட்சியிலே நடந்திருக்கிறது. ஆனால் எல்லாம் சொல்றாங்க இது தற்கூரி ஆட்சி என்று. இந்த தற்கூரி ஆட்சியில்தான் ஒரு ஆச்சரியக்குறியை நிகழ்த்தி இருக்கிறார்கள். கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை படைத்திருக்கிறார்கள். ஒரு பள்ளி நடத்தினா அங்கீகாரம் வேணும், 2 வீலர் லைசன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் வேணுன்ற மாதிரி ஒரு பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் வேணும். அந்த பள்ளிக்கான கட்டிட சான்றிதழ், தீயணைப்புத்துறையினுடைய சான்றிதழ், வருவாய் வட்டாட்சியருடைய சான்றிதழ், இன்ஜினியரோட ப்ளூ பிரிண்ட், இதெல்லாம் கொடுத்தாதான் அங்கே அப்ரூவல் கொடுக்க முடியும். 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கும் அங்கீகாரம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது திமுக அரசாங்கம். இப்போ அந்த விஜய் சர்க்கார் அமைந்த பிறகு, அவங்க எதிர்கட்சி மாநில சொல்ல வேண்டும்னா தற்கூரி அரசாங்கம் அமைந்த பிறகு எல்லா பள்ளியினுடைய உரிமையாளர்கள் சங்கங்கள்லாம் போய் முறையிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வேண்டுகோளை கனிவோடும் கண்ணீரோடும் கேட்ட கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கு விஜயினுடைய ஆணையின் பேரில் 1800 பள்ளிகளுக்கு 10 பைசா லஞ்சம் வாங்காம ரெகனைஸ் கொடுத்திருக்கிறார், அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த மே 26 வரைக்கும். அதுக்கப்புறமேட்டா திருப்பி நீங்க 2027 வரைக்கும் அவங்க விண்ணப்பம் செஞ்சால் உடனடியாக அங்கீகாரம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பானையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்க பாராட்டக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசாங்கத்தை தாண்டி இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக கல்வியிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்கள் கொண்டு வர முடியாமல் போனது. ஆனால் இன்றைக்கு விஜயினுடைய சர்க்கார் இந்த அங்கீகாரத்தை இலவசமாக வழங்கி இருக்கிறார்கள். 10 பைசா லஞ்சம் வாங்காமல் வழங்கி இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய தனியார் பள்ளி உரிமையாளர்களே, மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர்களே, சிபிஎஸ்இ பள்ளியினுடைய தாளாளர்களே, இனிமேலாவது அரசு அறிவித்த கல்வி கட்டணத்தை நீங்கள் வசூலிக்க வேண்டும். அரசாங்கம் சொன்னதை போல எவ்வளவு கல்வி கட்டணம் என்பதை நீங்கள் பொதுமக்கள் பார்வையிலே படும்படி தகவல் பலவையிலே நீங்கள் ஒட்ட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எனவே தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 1800 பள்ளிகளுக்கு 10 பைசா லஞ்சம் வாங்காமல் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருதி இன்றைக்கு அங்கீகாரம் வழங்கிய விஜய் தலைமையிலான சர்க்காருக்கு தடயம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.